சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வேங்கை வயலில் போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் வேங்கை வயலுக்கு செல்லும் சாலைகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, உண்மையான குற்றவாளியை மறைக்கவா இது போன்றதொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த குற்றப்பத்திரிகையில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பல்வேறு தரப்பிலும் புகார்கள் வைக்கப்படுகின்றன. இன்றைக்கு விசிக போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில கள சூழல் என்னவாக இருக்கிறது? சோதனை சாவடிகளில் என்ன நிலவரம்? காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்களே ஏன்? நீண்ட விசாரணை மற்றும் நீண்ட விமர்சனத்திற்கு பின்னர் வேங்கவேல் விவகாரத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு பின்பு சிபிசிஐடி போலீசார் கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்த அதாவது பட்டியலின இளைஞர்கள் 3 பேர் குற்றவாளிகள், இந்த தவறில் ஈடுபட்டவர்கள் எனவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் அடிப்படையில் தான் இந்த விசாரணையை மேற்கொண்டோம். ஏற்கனவே அந்த கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையாவிற்கும் இந்த குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ள முரளிராஜா உள்ளிட்ட அந்த மூவருக்கும் ஏற்கனவே இருந்த தண்ணீர் தொட்டில் கழுவுவதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த குற்ற செயலில் இந்த 3 பேரும் ஈடுபட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் அந்த குற்றப்பத்திரிகை அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஆரம்பத்தில் இந்த வழக்கை காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. மொத்தம் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதையே ஃபர்ஸ்ட் விசாரணையின் தொடக்கத்தில் சிபிசிஐடி போலீசாரும் எடுத்துக்கொண்டனர். தற்போது சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதனால்தான் வன்கொடுமை நீதிமன்றத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்ப சிபிசிஐடி போலீசாரின் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது, இது சிபிசிஐடி போலீசார் ஒருதலை பட்சமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க என விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேங்கவேல் கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க இங்க வருவதாகவும் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வேங்கை வயலை சுற்றி போலீசார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டும் காட்சி அரசு பேருந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட வந்தால் அவர்களை இங்கேயே தடுத்து நிறுத்தி கைது செய்ய அந்த அரசு பேருந்து நிப்பாட்டியிருக்காங்க. மேலும் வேங்கவேலை சுற்றி ஏற்கனவே 6 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு நாள்தோறும் 32 போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கமாக உள்ள 6 சோதனை சாவடிகளை கடந்து கூடுதலாக 2 சோதனை சாவடிகள் அமைத்திருக்காங்க. மொத்தமாக பாத்தீங்கன்னா 2 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 8 ஆய்வாளர், 12 உதவி ஆய்வாளர் உட்பட 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. நம்ம நிற்கக்கூடியது வெள்ளனூர் ரயில்வே கேட்டிற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடி. இப்ப போலீசாரை பொறுத்தவரையில உள்ளூர் நபர்களை தவிர வெளியூர் நபர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி வர்றாங்க. ஒட்டுமொத்தமாக வேங்கவயல், இறையூர் உள்ளிட்ட கிராமங்களை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க என்றே சொல்லலாம். தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளூர் நபர்களை மட்டும் அனுப்பி வர்றாங்க. அதே போல போராட்டத்தில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்தால் அவர்களை தடுத்து வர்றாங்க. வெளியூர் வாகனங்கள் அனுமதி மறுத்திருக்காங்க. இப்போ சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண நிலையில இந்த கிராமத்தில் மேலும் அசம்பாவிதங்கள் வந்துவிடக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் போலீசார் இங்கு தொடர்ந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. திலகவதி, நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை அப்படின்னு ஒண்ணு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அது தீர்வை நோக்கி போகுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அதுவும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது, விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் எழுப்பி இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.